ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவங்கள தொடர்ந்து தான் வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை அவங்க எல்லாருமே தமிழகத்தில் பிற பகுதிகளில் ஆட்சி புரிந்து வந்தோரும் அவங்கள எதிர்க்கிறாங்க ஆங்கிலேயர்களை. இந்த போர் பாளையக்காரர் போர். இந்த போர் பாளையக்காரர் போர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 1806ல் வேலூர் புரட்சிக்கு இது இட்டு சென்றது. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றிய இந்த தொடக்க கால நிகழ்ச்சிகள், எதிர்ப்புகள் பற்றி தான் இந்த பாடத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பாளையக்காரர்களும் பாளையங்களும், பாளையக்காரர்களை யாரு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். பாளையம் அப்படின்ற ஒரு சொல் ஒரு பகுதி இல்லைன்னா ஒரு இராணுவ முகாம் அல்லது ஒரு சிற்றரசு, ஒரு சிறிய ஒரு அரசை குறிப்பது தான் பாளையம் அப்படின்றது. பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை எப்படி அழைச்சாங்கன்னா, இவர்களை ஆங்கிலேயர்கள் போலிகர். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எப்படி அழைச்சாங்கன்னா போலிகர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. கப்பம் கட்டும் ஒரு குறுநில அரசு, சின்ன அரசை குறிக்கிறது. இந்த அமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரோட கட்டுப்பாட்டின் கீழே ஒரு பாளையம் கொடுக்கப்பட்டது. பாளையம்னா என்னதுன்னா, ஒரு இராணுவக்காரர் அவர் செய்த ஒரு அரும்பெரும் சேவைகளுக்காக, இராணுவ சேவைக்காக அவருக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டது. அந்த பகுதியை தான் பாளையம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. வாரங்களை சேர்ந்த பிரதாபருத்தனின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. மதுரை நாயக்கரால 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதரோட உதவியோட தமிழகத்துல இந்த முறையை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்க கூடும். பாளையக்காரர்கள் என்ன பண்றாங்க? பாளையக்காரர்களுடைய வேலைகள்லாம் என்னென்ன? வரி வசூலிப்பது, நிலப்பகுதிகளை நிர்வகிப்பது, வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதனை விசாரிப்பது, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது. அவர்களது காவல் காக்கும் கடமை படிக்காவல் அல்லது அரசு காவல் என்று அழைக்கப்பட்டது. பாளையக்காரர்களுடைய வேலைகள்லாம் என்னன்னா, வரி வசூலிப்பதும், நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதும், வழக்குகளை விசாரிப்பது, சட்டம் ஒழுங்கை சீர் செய்வது, பாதுகாப்பதும். இவங்களுடைய காவல் காக்கும் இந்த ஒரு பொறுப்புக்கும் படிக்காவல் அல்லது அரசு காவல் என்று அழைக்கப்பட்டது. பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர். நாயக்கருடைய ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளும். ஏன்னா அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் நாடு பிடிக்கும் ஒரு கொள்கையோட தமிழகத்துக்குள்ள, இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பகுதிகளை பாளையங்களை காப்பாற்றுவதற்காக நாயக்கர் மன்னர்கள் என்ன பண்றாங்கன்னா, பாளையக்காரர்களுடைய உதவிகளை தேடி அவங்களோட ஆட்சியில அவங்க சேர்ந்து செயல்பட அவங்களுக்கு உரிமையை கொடுக்குறாங்க. ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் ஒரு பெரிய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையேயான ஒரு தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களால் இம்முறை நிறுவப்பட்டதிலிருந்து 200 ஆண்டுகளுக்கும் மேலாக, அதாவது ஆங்கிலேயர் இந்நிலப்பகுதிகளை தங்கள் வசம் கொண்டு வரும் வரை நீடித்து இருந்தது. கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள். இந்த பாளையங்கள்ல என்னென்னு பார்க்கலாம். நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களுள் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த பாளையங்களே முக்கியத்துவம் பெற்றவையாக கருதப்பட்டன. கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி எனவும், மேற்கில் அமையப்பெற்ற முக்கியமான பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் ஆகியனவாகும். அடுத்து நம்ம பாளையக்காரர்களுடைய புரட்சியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 1755 1801 வரைக்கும் பூலித்தேவருடைய புரட்சி, களக்காடு போர், யூசுப் கானும் பூலித்தேவருடைய வீழ்ச்சி, அடுத்தது வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல், மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக ஆஜராதல், கட்டபொம்மனும் பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்பும், பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை, கட்டபொம்மன் தூக்கிலிடப்படல், மருது சகோதரர்களின் கழகம், 1801 ஆண்டு பேரறிக்கை, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை, சிவகங்கையினுடைய வீழ்ச்சி, கர்நாடக உடன்படிக்கை, தீரன் சின்னமலை, வேலூர் புரட்சி, இந்திய வீரர்களின் மனக்குறை, புரட்சி வெடித்தல், ஜில்லஸ்பியின் கொடுங்கோன்மை, புரட்சியின் பின் விளைவுகள், புரட்சியை பற்றிய மதிப்பீடு, இவைகள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து